நான் தேவ சமூகத்தில் காலை தினத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் நேற்று தினத்தில் தியானித்து கொண்டிருந்த ஒரு வேதாகம புருஷனை பேசும்படி என் இதயத்தில் இந்த வார்த்தைகள் உதயமானதினாலே உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். கவனித்து கேளுங்கள், கவனித்து கேளுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய இதயத்தில் போய் இந்த வசனம் உட்காரும். வசனம் சும்மா இருக்காது, அது விதை, அது முளைக்கும், அது வளரும், அது பயிராகும், காயாகும், பழமாகும், நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, உங்களோடு பேசும்படிக்கு நான் தியானம் பண்ணும்பொழுது எனக்கு நேற்று வந்த வேத புருஷன் ஏனோக்கு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? சரி, ரொம்ப அதிகமாக பேசப்படாத ஒரு நபர். அந்த ஏனோக்கு தேவனுடைய திருமறையில் ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்கினார். இந்த ஏனோக்கு குறித்து சில காரியங்களை சொல்கிறேன், அப்புறம் ஆவிக்குரிய வார்த்தைகளை சில சொல்கிறேன், நீங்கள் கவனித்து கேளுங்க. ஏனோக்கு என்ற மனுஷன் வேதத்தில் 2 பேர் பார்க்கலாம். முதலாவது மனுஷனை கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்லிடுவீங்க. முதலாவது மனுஷன் ஆதாம். இந்த ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருத்தன் பேர் காயின், இன்னொருத்த பேர் சேத்து. என்னப்பா, ஆபேல் தானே, அவன் தான் செத்துட்டான்ல, அதனால் அதை சொல்லலை. இப்போ 2 சந்ததி பிரிந்தது. ஒன்று காயினுடைய வம்சாவளி, இன்னொன்று சேத்துடைய வம்சாவளி. நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தால் காயின் ஆபேலை குறித்து எழுதியிருக்கும். காயின் ஆபேலை கொன்று போட்டான். அதன் பிறகு 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் மீண்டும் ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. அவன் பேர் தான் சேத். இப்போ இந்த சேத்தினுடைய வம்சாவளியில் இன்றைக்கு நாம் பேசுகிறோம். வேத புஸ்தகத்தில் வந்த எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சேத்தினுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான். இப்போ காயின் வம்சாவளியில் ஒரு ஏனோக்கு இருக்கிறாரு. அது காயினுடைய மகன், அவன் பேர் ஏனோக்கு. அந்த ஏனோக்கு பெரிய பட்டணத்தெல்லாம் கட்டி, அவனை குறித்து எழுதியிருக்கோம். பெரிய பட்டணத்தை கட்டி அந்த ஏனோக்கு என்ற பேர்லேயே ஒரு ஊர் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய பேர் அப்புறம் விளங்கலை. பணம் சம்பாதிப்பதும் பட்டணத்தை கட்டுவதும் பூமியில் தான் அது பெருமையாக இருக்கும், பரலோகத்தில் அது பேசப்படாது, சந்ததியாய் விளங்காது. ஆனால் யார் ஒருவன் கர்த்தருடைய சந்ததியில் ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறானோ அவனுடைய வாழ்வு காலகாலமாய் வரும். இந்த சந்ததி ஏனோக்குடைய வார்த்தைகளை இன்றைக்கும் பேசுகிறோம் பாருங்க. இன்னும் முடிவு வரைக்கும் பேசும், வேதம் இருக்கிற வரைக்கும் பேசும், காலம் இருக்கும் வரைக்கும் பேசும். இந்த ஏனோக்கு கடைசி காலத்தில் எப்படி நடக்கும் என்பதை கூட அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஏனோக்குடைய சந்ததியில் இவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை அப்படி என்று எழுதியிருக்கிறது. எத்தனை தலைமுறை? 7வது தலைமுறை. 7வது தலைமுறையில் வந்த இந்த ஏனோக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிற அநேக காரியங்களில் இந்த 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 சந்ததியை பேசணும்னா நிறைய சந்ததி இருக்காங்க. வேத புஸ்தகத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய பேருடைய வம்சாவளிகள் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அதில் ஒரு 125 பேர் ரொம்ப பேர் பெற்றவங்க வேதத்தில். அதை அப்படியே குறைச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா ஒரு 100 பேர் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தா ஒரு 25 பேர். நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு பேரில் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் சொல்லலாம். இந்த ஏனோக்கு என்ற மனுஷன் அப்படி ஒரு பேர் பெற்றவர். வேத புஸ்தகத்தில் பேர் வரணும்னா பெரிய காரியம், எல்லாருக்கும் அந்த பேர் வராது.
கின்னஸ் புஸ்தகத்தில் பேர் வரணும்னா அவன் பாடுபடுறான், அவன் ராத்திரியும் பகலும் உழைக்கிறான். அதில் தான் கின்னஸ் புஸ்தகத்தில் பேர் வரும். ஆனால் வேத புஸ்தகத்தில் பேர் வரணுன்னா அதுக்கு உழைக்க வேணாம், கர்த்தருக்கென்று வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் இந்த ஏனோக்கை அப்படி தெரிந்து கொண்டார். ஒரு 2 சந்ததி, இந்த 2 சந்ததியை அப்படி நம்ம பார்க்காத ஒரு சந்ததியை மாத்திரம் பார்ப்போம். இவருடைய பெயர் தான் ஏனோக்கு. ஏனோக்கு என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிக்கப்பட்டவன், பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், பிரித்து எடுக்கப்பட்டவன், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், கடவுளுக்காக தன்னை பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியன்னு சொல்லணும். கர்த்தருக்காக ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணுகிறது இன்றைக்கு கிடையாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோமா? இந்த சந்ததியில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு உடைய தகப்பன் இவனுக்கு ஏனோக்கு என்று பேர் வச்சார். எல்லா பேரும் ஒரு அர்த்தத்தோடு தான் வச்சுருக்காங்க. ஏன் ஏனோக்குன்னு பேர் வச்சா, ஒரு பிரதிஷ்டை. இப்போ புது வருஷத்துக்கு வந்திருக்கோம், நீங்கள் எல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் பிரதிஷ்டை பண்ணுவோம், ஆனால் பாதியில் விட்டுருவோம். சில பேர் முடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த சகோதரன் சொல்லும் போது சொன்னார், இந்த வருஷம் 3 முறையாவது வேதத்தை வாசிக்கணும். அதெல்லாம் ஒரு பிரதிஷ்டை தான். இப்போ சிலர் ஆலயத்துக்கு நான் தவறாமல் போவேன், ஒரு நாள் கூட அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு பிரதிஷ்டை இருக்கு அவங்களுக்கு. அது எப்படிங்க எதிர் வீட்டுக்காரன் கல்யாணம் வச்சுக்கிறான், அவங்க தான் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது தூக்கி வளர்த்தாங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு பிரதிஷ்டை. ஒரு உபவாச கூட்டம் கூட நான் தவற மாட்டேன். ஒரு ஆல் நைட் ப்ரேயர், முழு இரவு ஜெபம் தவற மாட்டேன். ஆலயத்தில் நடக்கிற எந்த காரியத்தை தவற மாட்டேன் அப்படின்றது ஒரு பிரதிஷ்டை. தேவனுடைய சன்னிதானத்தில் இந்த புதிய ஆண்டில் ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே நாம் கடந்து வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சரி, அல்லேலூயா சொல்கிறது ஒரு பிரதிஷ்டை. நிறைய பேர் சொல்ல மாட்டோம்ல, நிறைய சபையெல்லாம் சொல்லாதுங்க அல்லேலூயான்னு. அப்படி நம்மளை மேலே கீழே பார்ப்பாங்க. நான் அச்சீப்பட்ட பிறகு எங்கள் ஆலயத்துக்கு திரும்பி போனேன். அப்போது அல்லேலூயா சோத்திரம்னு வந்துடுது வாயில். இல்லை நம்மளை வேறு மாதிரி பார்க்குறான், என்ன நான் அல்லேலூயா சோத்திரம்னு சொல்கிறானேன்னு. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் நமக்கு மாறிடும், பிரதிஷ்டை ஆகிடும். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. ஏனோக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், தகப்பனாலே தாயாலே அவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ஓ கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் ஏனோக்கு. இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன் 7 தலைமுறை. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. முதல் எடுத்து ஆதாமுடைய வாழ்விலிருந்து வந்தா 7ஆம் தலைமுறையில் வந்த ஒரு வம்சாவளி தான் ஏனோக்கு. இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களாம் ரொம்ப பெரிய வாழ்க்கை. ஆதாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார்? யாராவது சொல்லுவீங்களா? அவன் எங்கேயாவது வாழ்ந்து போகிறான், ஏன் உயிரே எடுக்கிற காலங்கத்தால் இருந்து அப்படி சொல்கிறீங்களா? 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். சோத்திரம் சொல்லுவீங்களா? சரி, சேர்த்து எவ்வளோ நாள் இருந்தார்? இதெல்லாம் ஒரு பிரதிஷ்டை. இனிமேல் எழுதி படிக்கணும். எப்படி படிக்க முடியும்? பாடம் படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களை படி 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 படின்னு, அது காலேஜ் வந்தவுடனே வாழ்க்கையை வெறுத்து பைத்தியம் பிடிச்சி விடுது. இன்றைக்கி ஒரு கண்டுபிடிப்பில் நம்ம ஊரில் நம்ம தான் பிள்ளைங்களை ரொம்ப படின்னு சொல்லுவோம், வெள்ளைக்காரன்லாம் சொல்ல மாட்டான். நம்ம ஊரில் தான் அது ஒரு பைத்தியம். என்ன பைத்தியம்? படி படி படி. என்னமோ நம்ம பிள்ளை தான் ஸ்டேட்டே ஃபஸ்ட்டு வந்துடுற மாதிரி. எல்லா பிள்ளையும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட முடியுமா? முடியாது. ஆனால் வேதத்தில் ஃபஸ்ட்டு வர முடியும், வாழ்க்கையில் முதலாக வர முடியும். பிசாசு நம்முடைய கண்கள்லாம் மறைச்சிட்டு, நீங்கள் இந்த பஸ்ஸில் பார்த்துக்கிறீங்களா, பறிச்ச பிள்ளை எழுதுதா
அப்பா அம்மா எழுதுறாங்களா தெரியாது. ஒரு பரிசை முடிச்சுட்டு வந்துட்டா ரோட்டில் பாருங்க, அம்மா இது எழுதுனியா, இது எழுதுனியா, இந்த எழுதுனியா, இது தானே, பைத்தியமே பிடிச்சிருக்கோம் அம்மாவுக்கு. அவங்க பேசுறதெல்லாம் பிள்ளை பரிசை முடிச்சுட்டு வந்துருப்பா, இதுக்கு மேலே போய் எழுத முடியுமா? ஏன் இப்படி? அது ஒரு. ஆனால் நம்மளுடைய பிரதிஷ்டை என்ன இருக்கணும்? ஏனோக்கை போல ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷனை வாழணும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 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 10வது வரைக்கும் தான் இந்த படிப்பை. 10வதுக்கு அப்புறம் பட்சியாலாம் கேட்கறதில்ல யாரும். ஏனோக்கு உடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஆதாம் 930 வருஷம், சேத் 807 வருஷம். இந்த அவனுடைய பிள்ளை ஏனோஸ்ன்னு போட்டிருக்கோம், அவர் 907 வருஷம். கேனான் 910 வருஷம். மகலாலேயேல் 830 வருஷம். யாரு 960? ஏன்பா இதெல்லாம் ஏன்பா எனக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இந்த ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தா தெரியுமா? திருப்பி அதே பதில் தான் வருது உங்ககிட்ட இருந்து. அவன் எப்படியாவது வாழ்ந்து போனான், ஏன் அவன் உயிர் எடுக்கிறேன்? 365 வருஷம். எத்தனை வருஷம்? 365 வருஷம். இந்த 365 வருஷத்தில் இந்த ஏனோக்கு பற்றி எழுதியிருக்கு 300 வருஷம். அதாவது ஏனோக்கு 365 வயசு ஆகும்போது அவன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். அப்படின்னா 300 வருஷம் ஆண்டவரோடு நடந்த ஒரு மனுஷன். பார்த்தீங்களா? 300 வருஷம், 300 நாள் இல்லை, 300 வருஷம் தேவனோடு நடந்து காணப்படாமலே போயிட்டாரு. அவர் இன்ன வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. வேதம் ஒரு பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனோடு நடந்தால் எங்கே போயிடுவோம்? சொல்லுங்கள், எங்கே போயிடுவோம்? நல்ல பேருக்கு நான் பரலோகம் போயிடுவோன்னா போகலையா தெரியலையே ஒரு பயம் சொல்லுவாங்க. நீ தேவனோடு நடந்தால் எங்கே போவோம்? நிச்சயம். அப்பிலே இல்லை, யாரும் கேள்வி கேட்க முடியாது, பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. தேவனோடு நடக்கிறவனுக்கு என்ன பாக்கியம்? பரலோக பாக்கியம். மாமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். தேவனோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்ற ஏனோக்கை தான் உங்களோடு நான் பேச ஆசைப்படுறேன். ஒரு வித்தியாசமான ஒரு பரிசுத்தவான். எப்படின்னா, பிறந்து மரித்தவர்கள் உண்டு. வேதத்தில் பிறந்தவங்கெல்லாம் மரித்திருக்கிறாங்க. ஆனால் மரிக்காமல் பிறந்தவன் இந்த ஏனோக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இவன் பிறந்தான், மரிக்கல, இன்னும் மரிக்கல. எத்தனையோ தலைமுறை இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனையோ 14 தலைமுறைகள் முடிஞ்சிருச்சு. 6000 வருஷம் என்று வேத பண்டிதர்கள் கணக்கு சொல்றாங்க. இத்தனை தலைமுறையில் இன்னும் மரிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று ஏலியா. மரிக்காமல் பிறந்தவர்கள் ஏனோக்கும் எலியாவும். சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதத்தில் எவ்வளோ பிரதிஷ்டை இருக்குது, எவ்வளோ ஒரு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. நம்மளை கர்த்தர் அப்படி அழைக்கிறார் இந்த புது வருஷத்தில். ஏதோ சோத்திரம் பைபிள் வாசித்தேன், ஏதோ இல்லை, இப்படி தான் அழைப்பதான். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம். ரோட்டில் இருக்கவங்க தான் ஏதோ வாழ்ந்தோம் போனேன். சில பேர் இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாது. எங்கே வாழ்ந்தோம் தெருவு மோடியில் இருந்திருப்பாங்க, செத்துட்டு போகிற அந்த வீட்டில் இப்படி ஒரு ஆள் இருந்தானா. ஒருவேளை நீங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெருவே தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு ஊரே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பட்டணத்தில் வளர்ந்தவங்க. எங்கள் தெருவில் முன்னால் இருக்கிறவன் யாருன்னு கூட தெரியாது. அவன் வீட்டை கதவு முடிக்குவான். ஏதோ ஒரு இப்போ இங்கெல்லாம் ஒரு சாவுனா துஷ்டின்றீங்க, இல்லைன்னா சாவுன்றீங்க. அது இந்த தெருவே வேலைக்கு போகாது. பக்கத்தில் செத்தா கூட இவன் பைய தூக்கின்னு போவான். அது பட்டண வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது ஏனோக்குன்ற ஒரு புருஷன் வேதத்தில் பளிச்சுன்னு தெரிகிறான். கடவுளோடு வாழ்ந்தவன். வேதம் சொல்வது அவன் தேவனோடு நடந்தான். சோத்திரம் சொல்றீங்களா? நம்மளாம் நடக்கிறோமா?
தேவனோடு நடந்தான். வேதத்தில் ரொம்ப பேர் அப்படி நடந்ததாக தெரியாது. ஆனால் இவரை குறித்து எழுதியிருக்குது. தேவனோடு சஞ்சரித்தான்னு போட்டிருக்கோம் தமிழ் புத்தகத்தில், தமிழ் வேத புத்தகத்தில். அது சஞ்சரித்தான்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he walked with God, நடந்தான், he walked, தேவனோடு நடக்கிற. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு செய்தி கொடுத்தேன். புரூனை என்ற ஒரு பட்டணத்துக்காக அந்த செய்தி அனுப்பினேன். அப்போ நான் சொன்னேன், நிறைய பேர் நடந்தது உண்டு. நான் நிறைய பேர் கூட நடந்திருக்கேன். சில மந்திரிமார்களோடு நடந்திருக்கேன், தேவ ஊழியக்காரர்களோடு நடந்திருக்கேன், சகோதரன் தினகரனோடு நடந்திருக்கேன், பால் தினகரனோடு நடந்திருக்கேன், பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு நடந்திருக்கேன். ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோடு நடந்து போனேன். இப்படிலாம் நடந்திருக்கேன். ஆனால் யார் வாழ்க்கையை என்னை மாற்றலை. இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தேன், வாழ்க்கையே மாறியது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாலே. பேதுருக்கு ஒரு பெரிய பாக்கியம், கடலில் நடந்தான். ஒரு முடியாததை ட்ரை பண்ணுங்க, அதுக்குன்னு போய் தண்ணியில் குச்சிடாதீங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு கூட்டம் அப்படி தான் எழுந்துச்சு முழுசாக. அந்த முழுசாக ரட்சிப்படுறவங்க தான் இந்த மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும்னு. என்ன ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, ஒரு கூட்டம் வாலிப பசங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணி 21 நாள் உபவாச ஜெபம் முடித்த பிறகு அந்த யூத் மீட்டிங் முடிஞ்சவொடனே பெரிய மழை, பெருமழை பெய்யுது. அப்போ எல்லாம் அந்த அவங்க கடந்து போகிறாங்க. சில வாலிப பெண்கள் போனாங்க. பார்த்தா அவங்க கடந்து போன ஒரு ஆற்றுல வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ ஒரு பொண்ணு சொன்ன, 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோம், 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோம். ஏன் அன்னைக்கு பேதுரு தண்ணியில் நடந்து போனார், நம்ம நடந்து போகலாம், கடவுள் உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் கடற்கரையில் ஓரத்திலே நின்று ஜெபம் பண்ணிட்டு நடந்து போனாங்க. அவங்க கடந்து போல தண்ணி இவங்களை கடத்தின்னு போயிடுச்சு. 7 பேரும் செத்துட்டான். 3 நாள் போயிடுச்சு. சடலம் எடுத்து பேப்பரில் ஃப்ளாஷ் ஆகுது. அங்கே இருக்கிற பாஸ்டர்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஏன்னா பேப்பரில் இவங்களை பற்றி கிழிக்கிறான் போட்டு, ஐயோ நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவானோ. அப்போது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் டாக்டர் பாலியாங்கிச்சோ என்ற ஒரு பெரிய பாஸ்டர், 10 லட்சம் பேர் அவங்க சபையில் இருந்தாங்க. அவர் போய் தேவ சமூகத்தில் அழுதாராம். ஏன் ஆண்டவரே, ஏன் செத்து போனாங்க? உங்களுடைய வசனத்தின்படி தானே நடந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், வசனத்தின்படி தான் நடந்தாங்க, ஆனால் நான் சொல்லி நடக்கலையே. 2 காரியம் இருக்குது. ஒன்று நாமளே நடக்கிறது, இன்னொன்று கடவுளே சொல்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாக்குகள்லாம் வாக்குத்தத்தங்கள் தான். நம்மளே எடுத்துக்கிட்டு நடக்கணும்னா நடக்காது. கடவுளே சொன்னாதான் அது சம்பவிக்கும். உதாரணமாக சொல்கிறேன், வீட்டில் நிறைய அரிசி இருக்குது. உங்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக அரிசி கிடைக்கும், அறுவடை செஞ்சு வச்சுருப்பீங்க. கேழ்வரகு இருக்குது, கம்பு இருக்குது, நல்ல வேர்க்கடலை, என்னவோ தானியம் வீட்டில் இருக்குது. அப்போ அரிசி இருக்குது, அதை எடுத்து போட்டு தின்னா சிந்திட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதை எடுக்கணும், கழுவணும், தண்ணியில் போடணும், வேக வைக்கணும். வெந்த பிறகு தான் அதை, இப்போ தேர்ஸ் அ ப்ராசஸ், ஒரு வழி இருக்குது அதுக்கு. அதே போல் வேத வசனம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு இதான் சொன்னால் நடக்காது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்து நமக்காகவே அதை வித்தியாசப்படுத்தி அந்த நேரத்துக்கு ஏற்றாற் போல கொடுப்பாரு. அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதுதான் கிரியை நடப்பிக்கும். சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்படி சொல்லுது வசனம். அப்படி சொல்லிட்டு சில பேர் அதிலேயே போய் மோதி அடித்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணி, நாள் கணக்காக ஜெபம் பண்ணி அது நடக்காமல் போனவுடனே எனக்கு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவான். போ, உனக்கு இல்லைன்னா நீ போனோன்னா பைத புஷ்பமாக மாறிடும், பரலோகம் கவுந்துருமா. நம்ம பிசாசு ஏமாத்துறது. ஆகவே தான் சொல்கிறேன், ஆண்டவரோடு நடங்க. நடக்கும்போது ஆவியானவர் ஒத்தாசை செய்வார், போதிப்பார்,
நடக்க வேண்டிய வழியை சொல்லுவார். இதை செய் அதை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னை விட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் இன்றைக்கி ஆல்நைட் ப்ரேயர் இன்னமும் சாயந்தரம் ஏதோ மீட்டிங்னு சொன்னாங்க சிஸ்டர். என்ன மீட்டிங் சொல்லுங்கள்? குடும்ப ஆசீர்வாதம். அது வரைக்கும் பேசிடுவேன் நான். வேதம் சொல்லுது, இந்த ஏனோக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவன், ஒழுங்குபடுத்தப்பட்டவன் அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் இருக்குது. எபிரேய மொழியில் அதனுடைய அர்த்தம் அவன் ஒழுங்குபடுத்தப்பட்டவன். நம்முடைய வாழ்க்கை ஒழுங்காகணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி தான் நடக்க முடியும், இல்லை நடக்க முடியாது கடவுளோடு. நம்ம சொல்லுவோம் ஆண்டவரோடு நடக்கிறேன்னு, அங்கே எங்கே நடந்துன்னு இருப்போம். கடவுளோடு நடக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில வசனங்களை மாற்றணும். மேனக்கு குறித்து வேதத்தில் ரொம்ப எழுதலை, சில வசனங்கள் தான் எழுதியிருக்கு. ஆனால் ஆவியானவர் எனக்கு இன்றைக்கி அதை வெளுத்தினார், அது கொஞ்சம் வெளிச்சம் காட்டினார். வெளிச்சம், ஆவியானுடைய வெளிச்சம். கேள்விதா? நம்ம போடுற லைட் இல்லை, ஆவியானவர் ஒரு லைட் போடுவார். நம்ம லைட் போட்டு வேதத்தை வாசிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். ட்ரெயினில் எல்லாம் தூங்குவான், நான் போய் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துன்னு அங்கே தான் லைட் எரியும், அங்கே தான் வாசிப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்குவாங்க, டாய்லெட்டில் போய் உட்காந்துக்குவேன், மண்டி கொடக்கோ வாசிப்பேன். ஏன்னா அது நம்மளே போட்டு படிக்கிற வெளிச்சம். ஆனால் வேத ஆவியானவருடைய வெளிச்சம் ஒன்று வருது. அந்த வெளிச்சம் வந்துடுச்சுன்னா அதில் நடக்கும்போது வாழ்க்கையே வித்தியாசப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முதலாவது வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாராவது வாசிப்பீங்களா உங்கள் சபையில்? வாசிக்கிறீங்க? யாரு? யோனோக்கு இல்லை, ஏனோக்கு. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், அதான் சொன்ன சஞ்சரிக்கு. மேன் who was walking with God disappeared. தேவனோடு நடந்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப ஒரு விசித்திரமான புருஷன் அவர். இப்போது எப்படி தெரியல, இன்னைக்கு ட்ரெண்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அன்னைக்கு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் ஆவியில் நடத்தப்பட ஆரம்பிக்கப்படும் போது வேறு மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும். எப்படின்னா பிரதிஷ்டை வேறு மாதிரி இருக்கும். கல்யாணமே பண்ணாதீங்க, அப்போ தான் கடவுள் உங்களை உபயோகப்படுத்துவார். இல்லை நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தால் மனைவியை விட்டுருங்க, தூரம் வச்சுருங்க, தொடாதீங்க, தீண்டாதீங்கன்ற மாதிரி இருக்கும். அப்போ டிஜிஎஸ் ஒரு பிரசங்கம் பண்ணுவார். ஏன் நான் டிஜிஎஸ் சொல்கிறேன்னா, நான் அவருக்கு பிஏவாக இருந்தேன் 11 வருஷம், அதனால் சொல்கிறேன். அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்லுவார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே சமயம் அடுத்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிள்ளை குட்டிகள் பிறந்து கொண்டே இருந்துச்சு. He was walking with God at the same time he had children. மனைவியோடு வாழ்ந்தாயா? அப்போ மனைவியோடு வாழ்ந்துட்டு, நான் கேட்குதா உங்களுக்குலாம் காதில்? சில பேர் பொண்டாட்டி விட்டு தூரம் பத்துவான், தொடக்கூட்ட மாட்டான். ஏன்னா நான் பிரதிஷ்டைன்னுவான். உன் பிரதிஷ்டை திரும்பி குப்பையில் வை. பவுல் ரொம்ப அழகாக பேசுகிறார் அதை பற்றி. உபவாசத்துக்கு மாத்திரம் புருஷ மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அநியாயமாயிடுவீங்க. அது அந்த காலம். இந்த காலம் கல்யாணமே வேணான்றது. பையனை கேட்டால் கல்யாணம் வேணான்றான், பெண்களை கேட்டால். நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பல ஊர், ஒவ்வொரு வாரம் ஒரு ஊர், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பேசுகிறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய கண்ணீர் சொல்கிறாங்க, ஐயா இவளுக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, கல்யாணம் வேணான்றா. இன்னொரு கூட்டம், கல்யாணம்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் வாழ்ந்துக்குவோம். இப்படிதான் இன்னைக்கு கல்யாணமே பண்ணாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப அவலமான காரியம், அசிங்கமான காரியம், வேதத்துக்கு வித்தியாசமான காரியம். அதனால தான் சொன்னேன், ஒழுங்கு இருந்துச்சு. அவன் பேர் ஏனோக்கு, ஒழுங்குபடுத்தப்பட்டவன். சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரோடு வாழ ஆரம்பிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாமல் தேவனோடு வாழ முடியாதுமா? சும்மா பிசாசு அந்த அழுக்கில் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடுவான். அந்த அழுக்கில் நான் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நானும் என் மனைவி தனியாகவே தூங்கினதில்லை இது வரைக்கும். அடிக்கடி நானும் என் மனைவி பேசுவோம். பிரசங்கத்தில் சொல்லுவேன், குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் எத்தனை கூட்டங்கள். I would say
இன்றைக்கி காலத்தில் வெக்கமாக இருக்கும். சில பேர் சொல்கிறோம், பிள்ளை பசங்களும் எவ்வளோ பெருசாக ஆச்சு, இன்னும் கூட வந்து பார்த்துக்கிறேன். அசிங்கமாக எல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எதுக்க? புருஷனை எதுக்குமா கட்டி கொடுத்தேன்? அவனை கூட வைக்கலன்னா அவன் இன்னொருத்தி கூட போய் படுத்துக்குவான். சேஞ்ச் யுவர் லைஃப். ஒழுக்கம். நீ மாத்திரம் உங்களை நான் சேர்த்து சொல்கிறேன். ஒழுக்கம். ஏனோக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. தேவனோடு சஞ்சரித்தான். அடுத்த சமத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வாக்கிங் வித் காட் இஸ் வாக்கிங் வித் ஹியூமன் லைஃப். உலகத்திலேயும் வாழ்ந்தாரு, பரலோகத்திலேயும் வாழ்ந்தார் அவரு. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்புறம் ஒன்று பரலோகத்திலே வச்சிருப்பாரு, பூமிக்கு அனுப்பியிருக்க மாட்டார. நான் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான். ஏசு தாய் தகப்பட கீழ்ப்படிந்திருந்தார். ஏன் கீழ்ப்படிஞ்சார் அவரு? அவர் கீழ்ப்படியக்கூடியவரா? எல்லாரும் அவருக்கு தான் கீழ்ப்படியணும். அதிகாரமானாலும் கர்த்தத்துவங்களானாலும் எந்த விதமான காரியங்களானாலும் அவருக்கு கீழே இருக்கையா. ஆனால் அவர் போய் அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சிருந்தார் அப்படி சொல்லிட்டு வேதம். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 2 பாருங்க. அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒபீடியன்ஸ். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார் தேவன். அருமையான தேவ பிள்ளைய, நான் ஆண்டோட பிள்ளை, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணா பாருங்க இப்படிலாம் நடக்குது. அப்போ அப்பா அம்மா கீழ்பட மாட்டியா? என்ன பேசுறீங்க? சபைக்கு கீழ்பட மாட்டியா? பெரியவங்களுக்கு கீழ்பட மாட்டீங்களா? போதருக்கு கீழ்பட மாட்டீங்களா? நான் தான் சபையை காணி கொடுக்குறேன், உன் காணிக்கு நீயே வச்சுக்கோ, கூட கட்டி போயேன், உனக்கு ஒன்றும் விளங்காது. இதெல்லாம் சபையின் கீழ்ப்படிதல், வேதத்தின் ஒழுங்கு. சொல்ல மாட்டீங்களா இப்போ? அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிக்கிறவனுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு வித்தியாசம் இருக்கியா? உன்னை பற்றி பேச முடியாது, இவனை பற்றி பேச முடியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காட்ஸ் சாய்ஸ் பாருங்க, என்ன அழகு சாய்ஸ். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க கூடலாம் ஆண்டவர் நடக்கலை. நான் இயேசுவோடு நடக்கிறேன், அது வேறையா? இயேசு உன்னோடு நடக்கிறாரா? அது வேற. God has to come and walk with us. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அவர் நம்மோடு. அவரை புரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு வார்த்தை என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போட்டு அது 1000 பேச்சு 1000 கோணல்ல இருந்தாலும் அந்த வசனம், அந்த வார்த்தை போட்டு அவன் பாடுறான். அந்த பாட்டை, அந்த பாட்டில் ஒரு லைன் இப்படி சொல்லுது, என்னை விட்டு என்னை கைவிட தெரியாதவரை அப்படின்னு சொல்லுது அந்த வார்த்தை. அவருக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, நாமக்காரர். அவர் பேர் நாமக்காரர். இப்படி போட்டுக்கிற நாமம் இல்லை, நாமம்னா பேர். பல நாமங்கள் அவருக்கு. ஆமீன் சொல்லுங்க. பிசாசு பல நாமங்கள் வச்சு நிறைய பேர் வச்சுக்கிறான், ஆள் வச்சுக்கிறான். இவர் ஒரே ஆளுக்கு பல நாமங்கள். அதில் எத்தனையோ சொல்கிறோம், சுகமாக்குறவர், விடுதலையாக்குறவர், அற்புதம் செய்கிறவர், எல்லாம் சொல்கிறோம். அந்த பாட்டில் அந்த 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 லைன் இப்படி போகுது, கைவிட தெரியாதவரை அப்படின்னு சொல்லுது. கைவிட தெரியாதவருக்கு தெரியுமா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? God does not know how to leave you. கை பிடிக்க தான் தெரியும். ஆக தான் சொன்ன, உன்னை விட்டு விலகுவதில்லை. ஏன்? அவருக்கு தெரியாது, அத்த லைன் தெரியாது அவருக்கு. God does not know certain things. பொய் சொல்ல தெரியாது, மறைக்க தெரியாது, திருட தெரியாது, ஏமாத்த தெரியாது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நான் இன்னைக்கு காலைல அழுதுகிட்டே சொன்னேன், ஆண்டவரே உலகத்தில் உமக்கு தெரியாத காரியம் எதுக்குதா? மறைவானது ஒன்றுமில்லை அவருக்கு. There is nothing hidden. கடவுளுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லையா? எல்லாம் அப்பட்டமா இருக்கு, எல்லாமே நிர்வாணமா இருக்கு. துணி போட்டு மூடினாலும் அவருக்கு எல்லாமே நிர்வாணம் என்று வேதம் சொல்லுது. God sees through. அதை வச்சுதான் எக்ஸ்ரேலாம் கண்டுபிடிச்சான், ஸ்கேன் மிஷன்லாம் கண்டுபிடிச்சான். அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள், அக்கினிமயமான கண்கள், புறா கண்கள், பாலினால் கழுவப்பட்ட கண்கள், மகிமையான கண்கள். அந்த கண்களை பார்த்து முகங்கொப்புறம் தான் யோவான் ஸ்நானகன், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய கண்களை பார்த்து அக்கினியா எரிஞ்சுது. அது வரைக்கும் மார்பிள சாய்ந்து 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 வாழ்ந்தவன் இன்னைக்கு முதல் முறையா பார்க்குற அக்கினி முகங்கொப்புறம் தான். இந்த கண்களுக்கு ஒன்று தெரியாதா? பாவத்தை பார்க்க முடியாது. தெரியுமா அவளுக்கு?
There are so many things God does not know, does not see, cannot see. பார்க்கணும்னு நினச்சாலும் பிதாவால் பார்க்க முடியாது. பாவங்களுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க ஆபகுக்கில் என்ன சொல்கிற தெரியுமா? தீமையை காண மாட்டாத எவனுக்கோ பேர் வச்சுக்கணும். இவர் பேர் தான் அது, சித்தக்கண்ணன். அவர் பேர் பார்க்குறான். இவரு புரியுதா அவங்கள? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டீங்கன்னா போயினே இருப்பேன். சொன்னேன்ல நான், கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. பாடியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஊர் பேசுது. இப்போ நான் அழுதுனேன் ஆண்டவர் சமூகத்தில். ஓ காட், உன்னை புரிஞ்சு வச்சிருக்கானே, அவன் புரிஞ்சு வச்சிருக்கான்பா. அவன் ஊரே என்னென்ன சொல்லுது, பட் அவனுக்கு இவனு தெரியும், கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. விட்டு வேறு ஒருவரை பாருங்களேன். அப்போ God, no God. How will you know God? When you walk with God. ஆண்டவர் எப்படி தெரியும்? அவர் கூட நடக்கும்போது தெரியும். நடந்து பாருங்க, அவரோடு நடக்க ஆரம்பிங்க. ஒரு ஸ்டெப்பாவது வச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பும் கூட நடக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய பரிசுத்தம் சொல்கிறாரு. எங்களுக்கெல்லாம் சில ஒரு அனுபவம் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்வில். ஜெப ஜீவியத்தில் இவ்வளோ நேரம் தான் கிடையாது. இப்போது ஒரு ஆலயத்தில் இன்றைக்கெல்லாம் சும்மா அங்கே உட்காந்து இங்கே ஒரு பால்கனி, இங்கே ஒரு இது, எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ வித்தியாசமாலாம் இருக்குது. பயங்கரமாலாம் கட்டியிருக்காங்க. இங்கே பெங்களூருக்கெலாம் போனீங்கன்னா ஆலயங்களே வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ சொல்லு பண்ணியிருப்பான். பட் அன்னைக்கு இருந்த காலையும் வெளிப்பிரகாரம் உள்ள பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். அவுட்டர், இன்னர் கோட், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் பிரகாரம். இப்போ பிரகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உலக எண்ணங்கள்லாம் வரும், உலக சிந்தனைலாம் வரும். உட்காந்து முட்டி போட்டு தோத்துறோம், அடுப்பு ஆஃப் பண்ணமா, யாரோ பெல் அடிக்கிறாங்களே, இதெல்லாம் அவுட்டர் கோட்டு. வாக் வித் காட் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்மளை அறியாமலேயே அப்படி உள்ளே போயிடும், உள்ளே நுழைஞ்சிரும். அதுக்கு சில நேரம் ஆகும். சில சமயத்தில் 10 நிமிஷம், சில சமயத்தில் அரை மணி நேரம், சமயத்தில் 1 மணி நேரம், சில சமயத்தில் 2 மணி நேரம் அவுட்டர்லேயே இருப்போம், உள்ளே போக மாட்டோம். அப்போ அதுதான் சுத்திகரிக்கிற இடம். பலிபீடத்தில் என்னை பொருணு பாடி அழுது மூக்க சிந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணேன், ஏன் எங்கே எங்கேயா போனீர், ஏன் வரல என் ஜபத்துக்கு. சில பேர்லாம் முட்டி போய் தோத்துறோம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். இது ஓன் ஜபம் வச்சுக்கோங்க. பட் தேர் ஆர் ப்ராசஸ் ஆஃப் காட், வாக்கிங் வித் காட். ஈனோக் வாக்ட் வித் காட் 300 years. How did he walk? எப்படி நடந்தார்? எடுத்தோன்னு வந்துடுவார். அவர் நடந்துக்கினே இருந்திருக்கான் பாரு, ரோட்டில் நடந்துன்னே இருக்கான். மேடு பள்ளம் காடு குழி சத்தை மரக்கிளைகள், செத்து விழுந்த கிளைகள், அவிழ்ந்து விழுந்த கிளைகள். ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சுட்டு இருந்தேன். 3 விதமான மக்கள் ஊழியக்காரங்களோடு இருப்பாங்க. 3. 1 இலைகள் எப்பவும் பசுமையாக இருக்கும், நல்ல வாசனை அடிக்கும், பார்த்தா நிழல் கொடுக்கும். ஓடி வருவான். பாஸ்டர் பை தூக்கணுமா, காலை அமுக்கணுமா, கை செய்யணுமா, பாஸ்டர் எங்கள் வீட்டில் குழம்பு வச்சோம் பாஸ்டர், ரசம் கூட நல்லா இருக்குது பாஸ்டர் கொஞ்சம் குடி. இது பசுமை. ஆனால் சீசன், இவங்கெல்லாம் சீசனுக்கு தான் இருப்பாங்க. இப்போ சீசன்னா 4 சீசன் இருக்குது. அதில் 1 இலையுதிர் காலம் இருக்கா, இலையுதிர் காலம். அடுத்தது அதான் எல்லாம் மரமே மொட்டையாக நிற்கும். வேப்ப மரத்தை பார்த்துறீங்களா, மொட்டையாக நிற்கும். ஐயோ செத்து போச்சுன்னு நினச்சேன் நான் ஒரு நாள். அவ்வளோ இலையும் அதான் அவன் அந்த கூட வந்தான் பாருங்க விசுவாசி. ஒரு சீசன் வரைக்கும் தான் இருப்பான், அப்புறம் கொட்டிடுவான், போயிடுவான். குச்சாக்குது பாருங்க, அது ஒரு விசுவாசி. மரக்கலைகள் நான் பார்க்குறீங்க,
அந்த ஆள் என்ன தான் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, உங்களை தான் சொல்கிறேன். ஆனால் கிளையாக இருக்கும். நான் ஒட்டிகிட்டு இருப்பேன், விட மாட்டேன். நான் பாஸ்டர் கூட தான் இருப்பேன், நான் ஊழியத்தை கூட தான் இருப்பேன், நான் ஆண்டவரோட தான் இருப்பேன். இது திடீர்னு ஒரு சீசன் வரும், கொஞ்சம் காயம், புயல் வரும், கிளையை முறிக்கும், அப்படி தொங்கின்னு இருக்கும். கொஞ்ச நாள் பத்து உடஞ்சி விழுந்துடும், அதுவும் விழுந்துடும். ஆனால் இன்னொரு ஆள் இருக்கான், அவன் வேறு வெளியே தெரிய மாட்டான், செவம் பண்ணுவான், அழுவான், எங்கெங்கேயோ உறிஞ்சி மரத்துக்கு சப்ளை பண்ணுவான். புரியுதா? அப்படி இருங்க, அப்படி ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. என்ன சபைக்கு வேற வைங்க. சூப்பராக சொன்னீங்க. என்ன வேற வைங்க. பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ற, இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பின் பாதையில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற இவர்களுக்கு நான் வேற இருக்கிறேன்ப்பா. ஏனோக்கு லைஃப் இன்னைக்கு பேசுகிறான் பாரு, அவன் பேசுகிறான் பாரு, நம்மோட பேசுகிறான் பாரு. செத்து போகல அவன், உயிரோடு இருந்து பரலோகத்துலேருந்து பேசுகிற ஒரு ரெண்டு பேரில் ஒருத்தர். அவர் ஒருத்தன் செத்து பேசுகிறான், அவன் பேர் என்ன? ஆபேல். அவன் மரித்தும் பேசுகிறான், இவன் பரலோகத்துலேருந்து பேசுகிறான். லாஸ்ட் டைம் டைம் ஆயிடுச்சா பாருங்க. இப்படிதான் சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாங்க, கரெக்ட். எங்கே அவங்க போயிட்டாங்களே, காணோம். சாப்பாடு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சொல்லிட்டா வேணவா? வந்துட்டியே, பேசிட்டு போ. இது மைண்ட் வாய்ஸு. நாங்கள் தான் உட்கார மாட்டோம். எபிரேயர் 11 5 எதுக்கு சந்தேகம் வந்துச்சு? நல்லா தானே வாசிங்க. சோத்திரம். இன்னைக்கு இது என்னப்பா பேச போகிறேன்னு நான் நினச்சேன். ஏன்னா இவர் பேசுனது எனக்கு தெரியாது. ராத்திரி 12:30 மணிக்கு அந்த மனுஷன் வந்து கதவு தட்டிக்கிறாரு. நான் எனக்கு சரியில்லைன்னு படுத்துட்டேன். அப்புறம் இளங்க சொல்கிறாரு, சரி காலில் பார்த்துக்கலாம். சரி தூக்கத்தில் ஓன்ட்டேன், ஏன் தெரியாமல் சொல்லிட்டோன்னு காலில் எழுந்து யோசித்தேன். ஏனோக்கு தேவனோடு நடந்தவன். அவன் கூட அவனுடைய கேரக்டர் பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனா? விசுவாசி இல்லை. அவன் யாரு? விசுவாசித்தவன். விசுவாசி இல்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசி, அது என்னத்துக்கு தான் அந்த பேரை வச்சாங்களோ தெரில. அதில் வேற சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி. இவன் அப்படி இல்லை. விசுவாசத்தினாலே he had faith. He did not call himself a believer. He said, I have faith. விசுவாசத்தை உள்ளே வச்சிருந்தான், அடக்கி வச்சிருந்தான். என்ன விசுவாசம்? உங்கள் விசுவாசம் என்ன? யாராவது உனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கட்டும். கேன்சரே வேணாம், தலைவலி. ஒரு ஃபோன் அடிக்கும், அப்போ தான் தலைவலியா? நேற்று எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒருத்தர் அப்படிதாம்மா தலைவலின்னு ஆஸ்பத்திரி போனார். அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு தலையில் எவ்வளோ பெரிய கட்டி இருக்குதான். இப்போ தான் ரிப்போர்ட் வந்துக்குது, கட்டியும் கேன்சர் கட்டியும். உங்கள் விசுவாசம்லாம் எங்கே போகுது பாருங்களேன். உங்கள் விசுவாசம்லாம் பாருங்களேன். இவன் எப்படிப்பட்டவன்? விசுவாசித்தனாலே. அவன் விசுவாசித்தனாலேன்னா என்னன்னா, இந்த பொருளினாலே. இப்போ இந்த பில்டிங் நிற்குது, இதுக்கு என்னென்ன வச்சாங்க? கல், சிமெண்ட்டு எல்லாம். இதனால தான் கட்டினீங்க, அப்படி தானே? அப்போது அவன் வந்து தன்னுடைய விசுவாச ஜீவித்தை எதில் கட்டியிருக்காருன்னா, ஃபெய்த்து கொண்டு, விசுவாசத்தை கொண்டு அவர் செஞ்ச காரியங்கள் அசைக்க முடியாதவை.
இந்த 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 வாழ்க்கையை வெற்றி பெறணும்னா விசுவாசம் தான் அவசியம். ஆரம்பம் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த தம்பி சொன்ன சாட்சியை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி, உங்களுக்கு அது அப்பீலிங்காக இருக்கட்டும். ஒரு வருஷத்தில் எத்தனை முறை முடிச்சிங்க? நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு இந்த எசோக்கியா பிரான்சிஸ்னு ஒரு ஊழியக்காரர் தெரியுமா? எத்தனை பேருக்கு? என்னடா இது இவ்வளோ ஆபத்தாக இருக்கிறீங்க நீங்கள்? சரி, ரைட், இருக்கட்டும். அவர் கேட்டாங்களா ஒரு நாள், ஐயா நீங்கள் ஒன்றுமே சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா? உபவாசத்தில் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோனே, உபவாசத்தில் சாப்பிட்டு வரான். எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு கேட்டான். சில பேர் வயசாகிடுச்சு, டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு இட்லி சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு பிரெட் பீஸ் சாப்பிடுவோம். இவர் சொல்லுவான், நான் 28 இட்லி சாப்பிடுவேன், சமயத்தில் 24 இட்லி சாப்பிடுவேன். 28 இட்லியா? இது பேர் உபவாசமா? அவர் சொன்னாரா, ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28 அதிகாரம் இருக்குது. 28 அதிகாரத்தையும் வாசித்துருவேன் ஒரு நாள். லூக்காவில் 24 அதிகாரம் இருக்குது. மார்க்கில் எத்தனைக்குது? திருப்பி பார்க்காதுங்க, 16 அதிகாரம் இருக்குது. யோவானில் 28 அதிகாரம் இருக்குது. அப்போஸ்தலரில் சொல்ல மாட்டிங்களா 28 அதிகாரம். அப்போ 5 நாளில் 5 புக்கு ஓவரா? உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, நாங்களாம் வேலைக்கு போனோம்ல, போங்க, இவங்க வேலை செய்கிறாங்க. உனக்கு தேவன் வேணுமா? உங்கள் உபாசனை ஒரு நாள் வச்சுக்கிட்டு ஊர் சுற்றின்னுக்காதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தை வாசித்துருங்க. நீ வாசித்துட்டின்னா நீ ஜெபம் பண்ணணுன்னு முட்டி போடுவோன்னா தன்னை போல ஜெபம் பிறக்கும். ஏன்னா இந்த வேத வசனம் இருக்குது, அது எப்படி இருக்குது? அது அக்கினியாக இருக்குது. வேத வசனம் எப்படி இருக்குது? அக்கினி. அந்த உள்ளே போட 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 சாப்பிட்றது தானே அது. உள்ளே போட்டால் என்ன ஆகும்? இந்த உலகத்தை பார்த்துக்கிங்களா, இது ஒன்று நெருப்பு ஊற்றும், அதில் போட்டுக்கோ போய் பார்த்துக்கிங்களா? ஃபஸ்ட்டாக நெருப்பு கையில் கொடுப்பானா, இப்படி போட்டு பொத்துன்னு ஊந்துடும். நம்ம ஆள் அப்படி இல்லை. வேத வசனத்தை உள்ளே போட்டால் ஏஞ்சி நிற்ப. பயங்கரமாக இருக்கு. 39 நினைக்கிறேன், வாசிங்க. 39:3. எந்த 39 யான்றீங்க? அதான் சங்கீதம் 39:3 பாருங்க ப்ளீஸ். எனக்கு அவர் இருதயம் என்னாச்சா? அவர் எதுவும் இது உள்ள போடல, அப்படி வாய் ஆலப்பக்கணை வாயில் எப்போ போவேன் அண்ணல் கொண்டுச்சான் பாருங்க. பார்த்தீங்களா? அப்போ தான் ஜபமே வரும். உள்ள போடு. என்னங்க சொல்கிறீங்க? படி. ஜபம் வரலையா? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஜபமே வரமாட்டேன், நீ ஜபம் பண்ணு. நான் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு ஜபம் உங்களை இருக்கிற அசிஸ்டாவி எனக்கு வந்துடும். அது ஒரு வித்தியாசமான ஆவி. நான் ஜபம் பண்ணாலே கொட்டாய் வருது பாஸ்டர், ஓடிப்போ கெட்ட ஆவியே. இப்படி தான் நான் மனசில் நினச்சிக்கோ, சொல்ல மாட்டேன். ஏன் வரலைன்னா இது உள்ள இல்லை. இது உள்ள இருந்துச்சுன்னா ஜெபம் தானாய் பிறக்கும், உங்களை எழுப்பிடும். ஆமீன் அல்லேலூயா இல்லை, எழுப்போம். அது எதுக்கு ஆமீன் அல்லேலூயா? பரம்பரை தம்பராப்பரா. கம் ஆன், ஐ டெல் யூ. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. உங்களுக்குள்ளே இந்த ஜீவ ஆவி வரும். தேவ ஆவி. போப்பா, இதுக்கு மேலே பேச மாட்டேன். அதுக்கேற்ற சப்ஜெக்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும்ல. நான் கொளுக்கணுன்னா மெழுகு திரி இருக்கணும்ல. மெழுகுக்கு திரி இருந்தது என்னப்பா நான் நெருப்பு வச்சுட்டு போக முடியும்? திரியை காண மொட்டையாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் தான் தேடி சீவி எடுக்கணும். உங்களுக்குள்ளே இந்த 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 ஜெபம் வரணும்னா உள்ள போடுங்க உள்ள. இந்த வருஷம் அவர் சொன்ன மாதிரி போடுங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு வருஷம் 5 முறை வச்சேன்.
10 வருஷம் வாசித்தேன், அதுக்கப்புறம் வாசிக்கல. ஏன் அப்படி கேட்குறீங்களா? எத்தனை முறை வாசித்தேன்னு கணக்கு போடல. என்கிட்ட இருக்குது ரெக்கார்டு, என் பைபிளில் எல்லா பைபிள்லையும் எத்தனை முறை வாசித்தேன்னு பின்னால் டேட் எழுதியிருப்பேன். ஆனால் கணக்கு போட்டு பார்க்குறது இல்லை. பெருமையாயிடக்கூடாது. நான் படிக்கிறதுக்காக நான் பைபிள் வாசிக்கலை, நான் வளர்கிறதுக்காக வாசிக்கிறேன். எனக்குள்ளே ஜீவன் வரணும்னு வாசிக்கிறேன், எனக்குள்ளே கர்த்தர் உருவாகணும்னு வாசிக்கிறேன். இது ஒரு ஸ்கெட்ச். இது அவர் உள்ள போட போட வேதம் நமக்குள்ளே வர வர வேசு உருவாகிடுவார். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும். எப்போ உருவாங்கயா? நீ கருத்தரிக்கணுன்றார் அவர். எப்போ கருத்தரிப்பா? அசைவாடும் அனலாக்கும் பாட்டு பண்ண வந்துடுமா? கிறிஸ்து எப்போ வருவார்? எப்போ வருவார்? என்ன சபை பேர் பாஸ்டர்? அது கூட தெரியாத வந்துட்டாங்க. பரலோகத்தின் வழி, ஆசல், கேட்வே டு ஹெவன். அவன் கேட்வேயில் போயிட்டான். அவன் ஏனோக்கு நந்துனே போனால் கேட்டு திறந்துச்சு, உள்ளே போயிட்டார். அவர் வெளியே வர தெரில, இன்னும் இருக்கிறார், உட்காந்துக்கிறார். சில பேர் இப்படி சொல்கிறாங்க, அவர் தான் திருப்பி வருவார். அந்த 2 சாட்சியில் ஏனோக்கு எலியா, ஒருத்தர் சொல்கிறார் ஏனோக்கு மோசே, ஒருத்தர் சொல்கிறார் இல்லை மோசே எலியா. யாராவது வரட்டும், வேறு எவனா 2 தூதனை கூட வரட்டும். இவன் உள்ளே போயிட்டான். ஏன்னா பைபிள் சொல்லுது யார் வருவாங்கன்னு சொல்லல, 2 பேர் வருவாங்கன்னு சொல்லுது. அதுக்கு ரெக்கார்டு இல்லை, இதுக்கு இருக்குது. He walked inside. இன்னைக்கு நீங்களாம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க? டு வாக் இன்சைட் ஒன் டே. அப்படி தானே? ஒரு நாள் கண்ணை மூடுவோமா? இல்லையா? வருஷத்தில் முதல் நாளே மூடுவோம். அதுக்கு தானே இங்கே வந்திருக்கா? ஒன்று என்ன தூக்கின்னு போய் போடுவாங்கன்ட்டா வந்துக்கிறேன். இவர் இல்லைன்னா கார்பரேஷன் தூக்கின்னு போய் போட்டுரும் நம்மள, இல்லை நாயாவது இழுத்துன்னு போய் எங்கன்னா போட்டுரும். பட் உள்ளே நடக்கணும். ஒருத்தன் உள்ளே நடக்கணும். எப்படி நடப்போம்? இவரோடு இங்கே நடந்தால் அங்கே உள்ளே நடந்துடும். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களே சகோதரியா, திருப்பி படிங்க. அது இல்லை 11 மரணம். நான் மூடிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னத்தை காண மாட்டான்? யாராவது அதை புரிஞ்சிங்களா? கவனிச்சிங்களா? ஃபெய்த் இருந்துச்சுன்னா எதை பார்க்க மாட்டீங்க? அப்போ எல்லாருமே ஏனோக்கு மாதிரி உள்ளே போயிடுவோமா? இல்லை கேட்குறேன், உண்மையிலே கேட்குறேன். உங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. கர்த்தர் எனக்கு சொல்லி தந்தார். சொல்லிட்டா? எதையாச்சும் சொல்லிப்போ, மணியாச்சு, சீக்கிரம் முடி, அப்படி ஆதுன்றீங்களா? செத்தா எதை பார்ப்போம்? உலகத்தை சொல்கிறோம் பாசக்கயிறோடு வருதான், அதுக்கு பாசக்கயிறான். என்ன கயிறு? அது பாசனம் என்ன? நேசம்னு அர்த்தம். நேசத்தோடு வந்து கூட்டு கொடுத்து உண்டா? சரி, அது அவன். நம்மளுக்கு செத்த யாரை பார்ப்போம்? அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற பேர் மரணம். மரணம் என்ற ஒரு நபரை நான் சந்தித்தேன். தம்பி வேணாப்பா, விடுப்பா, நீங்கள் பிரசவம் முடிச்சிடுறேன். அவருக்கு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு உட்கார சொல்ல, நீ வா இங்கே, நான் மைக் வச்சிருவேன், உட்கார நீ தம்பி, இங்கே வா. தயவுசெய்து பிள்ளைங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒழுங்காக தானே உட்காந்துருந்தேன், அவனை எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? இப்போ என்ன சொல்லியிருந்தேன் அதையே சொல்லி முடிங்க. எத்தனை பேருக்கு மரணத்தை பார்க்கணுன்னு ஆசை? எத்தனை பேர் பார்க்கக்கூடாதுன்னு ஆசை? பெங்களூருக்காரனுக்கு பார்க்கக்கூடாதுன்னு ஆசை. மரணன்றது ஒரு நபர். இப்படி பார்க்குறீங்க. ஜீவன்ன்றது, ஐயோ கடவுளே, அது யாரு? ஜீசஸ். அப்போ மரணன்றது புரியுதா உங்களுக்கு? அவன் எப்படி இருப்பான் பார்த்துக்கிறீங்களா? மரணம்னு ஒருத்தன் இருக்கான்ல, எப்படி இருப்பான்? கண்ணங்கரல். நான் பார்த்தேன் 2 முறை பார்த்து.
2000 வருஷத்தில் ஒரு முறை பார்த்தேன், போன வருஷம் ஒரு முறை பார்த்தேன். ஐ saw that fellow, height and weight, இப்படி இருப்பான். அவன் கிட்ட வந்தாலே அந்த ஸ்மெல் அடிக்கும். அவன் கிட்ட வந்தாலே ஒரு 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 என்ன சொல்கிறது, யூ கேன் ஃபீல். ஒரு பெரிய ஃபேன் பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஐ நோ இஸ் அ பர்சன். ஹலோ, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், சீக்கிரம் கற்றுக்குங்க எல்லாம். நிறைய இவங்களாம் விழுந்து போன தூதன் தானே. இல்லை யாரு புரியுதா? கர்த்தர் அவனை மரணமாக வைக்கல, அவன் மரணம் ஆயிட்டான். ஏன்னா தேவனை விட்டு போயிட்டான். புரியுதா? தேவனை விட்டு போயிட்டான். அது வரைக்கும் யாரா இருந்தான்? இப்போ கேருப்புன்னு ஒருத்தன் இருக்கான்ல, கேருப் யார்? அவன் பக்கத்து வீட்டுக்காரனா? கேருப் யாரு? ஒரு தேவ தூதன். ஓகே, அவனுக்கு என்ன, அவனை எதுக்காக ஆண்டவர் உண்டாக்குனாரு? காப்பாற்றுவதற்காக. இவனை எதுக்கு உண்டாக்குனாரு? அதுக்கு தான். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டான்? ஆப்போசிட் ஆயிட்டான். பிகாஸ் he left God, he became opposite. இப்போ காக்க மாட்டான், அழிப்பான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் ஒன்றி வேறு எதற்கும் வரான். அமீன் சொல்லுங்க. அப்போ இந்த 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 சாத்தானை மரணத்தில் சந்திக்கிறாங்க. கர்த்தர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், when you know me, கண்ணை மூடும் போது அவன் வரமாட்டான், கர்த்தர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? ஜீவன். அவர் பேர் என்ன? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை பாதுகாப்பதற்காக யாரை வச்சார் ஆண்டவர்? ஆடா 2 சூழ்நிலை பட்டயம், 2 தூதனை வச்சாரு. ஏன்னா ஆதாம் ஏவாளும் உள்ளே போய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டான், இவன் சாவில் இருக்கான், மரணத்தை ருசி பார்த்துட்டான். இப்போ அது சாப்பிட்டுட்டான்னா இவனுக்கு ஜீவன் வந்துடும். எப்படி வந்துடும்னா மரண ஜீவன். அது திருப்பி அவன் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. கடைசி வரைக்கும் மரணம் தான். அதனால தான் கர்த்தர் அதுக்கு வேலி அடைச்சிட்டாரு, நாட் டு கோ இன்சைட். இப்போ சில பேர் உங்களை மாதிரி ஆள் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ கர்த்தர் மோசே பாட்டு சொன்னார், தேவ ஆலயத்தில் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி. ஹலோ, பெட்டியா? பெட்டியில் மேலே என்ன வச்சுதாரு? 2 கேருபீன்கள் ஒன்றை உள்ளே பார்த்துட்டு இருக்குது. உள்ளே என்ன இருக்குது? அப்பம், மன்னா, கற்பனைகள், அவனுடைய துளிர்த்துக்கோள் பக்கத்தா, இதெல்லாம் மன்னா ஜீவன், கற்பனைகள் கட்டளைகள், துளிர்த்துக்கோள் எதற்கு? உயிர்த்தெழுதல். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அது அர்த்தம். இப்போ உள்ளே பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு காரியம் இருக்குது உள்ள, அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, இவங்க பாதுகாக்கிறாங்க. அதுதான் ஜீவன். எங்கே அந்த ஜீவனை பார்க்குறீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு மரித்து கல்லறைக்குள்ளே போய் வச்சாங்க. கல்லறையில் இயேசு 3 நாள் இருந்தாரா இல்லையா? இருந்தார். மரியாள் உள்ளே ஓடுறா. புரியுதா? போய் பார்க்க போனால் அங்கே யாரும் இல்லை, ஏசு இல்லை. அப்போ என்ன இருந்துச்சு? தலைமாட்டில் சீலை சுற்றி வச்சிருக்கு, கால் மாட்டில் ஒன்று சுற்றி வச்சிருக்கு. சொல்கிறா, தலைமாட்டில் ஒரு தூதனும் கால் மாட்டிலே ஒரு தூதனும் பார்த்து சொல்கிறாங்க, அவர் அங்கே இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு அவங்க 2 பேரும் மேலேயும் கீழே உட்காந்துதான்? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் காவல் புரிந்தவன், தேவனுடைய வெளிப்பாட்டின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கையும் பெட்டின் மேல் இருந்தவன் இங்கே அந்த ஜீவனை காக்கும்படி நின்றுதான். இப்போ ஜீவன் உழுத்தது. சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஜீவன் தான் இப்போ நமக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் சாகும்போது யாரை பார்ப்பீங்க? இந்த ஜீவனை தான் பார்ப்போம். உள்ளே போயிடுவோம். இயேசுவை அறியாதவன் யாரை பார்ப்பான்? அதுக்கு தான் இது. எதுக்கு? என் சரீரத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு
நித்திய ஜீவன் உண்டு. புரியுதா? எதுக்கு இருக்கிறீங்க? சபையில் இருக்கிறதுக்கா இல்லை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க? என்ன வச்சிருக்காரு? என்ன வச்சிருக்காரு? இந்த ஏனோக்கு அதை பெற்று பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்தார். போட்டிருக்குது அந்த வசனம், விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? இயேசுன்னு ஒருவர் வருவார், என் முற்பாட்டன் 6 தலைக்கு முறைக்கு முன்னால் பிறந்தவன். ஏன்னா ஏனோக்கு வாழ்ந்தபோது ஆதாம் உயிரோடு இருந்தாராம். பைபிள் வசனம் சொல்லுது, ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு அவர் பிறந்து 7ஆம் தலைமுறை தான் இவர். இவனுடைய ஹிஸ்டரி ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 60-70 வயசு இருக்கும்போது ஆதாம் உயிரோடு இருந்திருக்கார். அவர்கிட்ட கற்றுருக்கார் இவர். இப்போது ஆபிரகாம் இருக்கார்ல, அவருக்கு விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா அவர் நோவா கிட்ட போய் கற்றுக்கிட்டாரு. நோவா வாஸ் அலைவ். ஏன்னா 600 வயசில் வேலையிலேருந்து வெளியே வந்தார். அவர் 960 வயசு கிட்ட தான் அவர் மரித்து போனார். அதுக்கப்புறம் 360 வருஷம் ஒரு உயிரோடு இருந்தார் நோவா. அப்போ ஆபிரகாம் அங்கே கற்றுக்கிட்டார். எல்லாமே விசுவாசம் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறது. அதனால தான் உங்களை என்னை எங்கே உட்கார வச்சுருக்காரு கற்றுக்கொள்கிறதுக்கு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.